Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த சார்ட் ரீடிங் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்பவும் ஸ்ட்ரகிள் பண்ணி கற்றுக்க வேணும் போல தெரியாது. என்ன சொல்லுறது, அது ரொம்ப யாராலையும் முடியாதது. கிட்டத்தட்ட 100ல் ஒருத்தரால் தான் முடியுமா, 100ல் 5 பேரால் தான் முடியுமா? அப்படிலாம் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மனுஷனாக பிறந்த எல்லாராலையும் கற்றுக்க முடியும் எல்லா விஷயம், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயம். ஏன்னா ஒரு மனிதனால் படைக்கப்பட்டது தான் எல்லாமே. இப்போது ஒருத்தன் செய்கிறான், ஒருத்தன் செய்யலை, அவனும் மனுஷன்தான், இவனும் மனுஷன்தான். என்ன நடக்குது இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நம்ம கவனித்தோம் அப்படின்னா, சார்ட் ரீடிங் கற்றுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டே இன்னும் நிறைய பேருக்கு வரல. ஃபஸ்ட்டு சார்ட் ரீடிங் கற்றுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டே இன்னமும் வரல யார்கிட்டையும். அதுதான் வந்து ரியாலிட்டி. சார், நான் சார்ட் ரீடிங் கற்றுக்கலான்னு தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு வரமாட்டேங்குது. அதாவது சார்ட் ரீடிங் கற்றுக்கலான்னு நினைக்கிறேன், எனக்கு வரமாட்டேங்குது. கற்றுக்கலான்னு நினைக்கிறது வேறு, நான் கற்றுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது வேறு. 2007, 2013, 2012, 2013 எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் என்னோடய ஸ்டோரி என்ன அப்படின்னு. தெரியாதவங்க என்னுடைய வீடியோஸில் போய் பாருங்கள். 7 years லாஸ் அப்படின்னு வீடியோ போட்டிருப்பேன். 2007லேருந்து 2012, 13 வரலும் சார்ட் ரீடிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ராங்காக சொல்லப்போனால் 2007லேருந்து 2012, 13 வரலும் நான் சார்ட் ரீடிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது. என்ன என்னுடைய மைண்ட் செட்டில் இருந்தது அப்படின்னா, அந்த பிட்வீன் அந்த 6லேருந்து 7 வருஷம், என்னடா அது ஒருத்தன் பண்ணுறான்னா அது எப்படி, அது ஒரு கேனல்னாக்கா ஒரு நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க, ஒரு க்ரீன் கலர் கேனலாக மாறி இருக்கும். இல்லை நிறைய பேர் விற்றுருப்பாங்க, ஒரு ரெட் கலர் கேனலாக மாறி இருக்கும். இதில் அவங்க என்ன சொல்லித்தர போகிறான்? அவங்களுக்கு ஒரு 10,000 20,000 கொடுத்துட்டு, சும்மா ஏற்கனவே நம்மளுக்கே லாஸ் ஆகிட்டு இருக்குது, இதில் வேறு இன்னும் அவங்களுக்கு வேறு கொடுத்து அந்த பணம் வேறு லாஸ் ஆகிட்டு அப்படின்ற மைண்ட் செட் இருந்து நம்ம கடைசியில் அவங்ககிட்டலாம் கற்றுக்கவே கூடாது, சும்மா அதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதாவது சார்ட் ரீடிங் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது தெரியாது எனக்கு. ஏன் அந்த விஷயம் சொல்ல வரேன்னா, இப்போவும் வந்து நிறைய பேர் வந்து சார்ட் ரீடிங் ஒன்று இருக்குது, நம்ம அந்த மாதிரி பண்ணணும், அதில் என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்குது, எப்படி நம்ம சார்ட் ரீடிங் பண்ணணும், ப்ரைஸ்-ஆக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதா, கேனல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதா, ட்ரெண்ட் லைன் அப்படின்றது இருக்குதா, இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேசுகிறாங்களே என்னவோ, எல்லோரும் யூடியூப்பில் நிறைய வீடியோலாம் போட்டிருப்பாங்களா, அதெல்லாம் இருக்குதா இல்லையா உண்மையிலேயே அப்படின்ற விஷயமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த சார்ட் ரீடிங் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு விஷயம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்போ ஏதோ ஒரு சார்ட்டு உங்களுக்கு போட்டிருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த சார்ட்டில் பை பண்ணணுமா சேல் பண்ணணுமா அப்படின்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ், தெரியாது. ஆனால் இந்த தெரியாது அப்படின்ற விஷயமே கூட தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு தெரியாது அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள். எனக்கு தெரியாது அப்படின்றது கிளியராக இருங்க. அப்போ என்ன ஆகும்னா, எனக்கு தெரியாது அப்படின்றப்போ அட்லீஸ்ட் உங்கள் பணம் வந்து சேவிங் ஆகும், நீங்கள் ட்ரேடிங் பண்ணாமல் இருப்பீங்க. இப்போது என்கிட்ட வந்து 1,00,000 ரூபாய் இருக்குது சார், இன்றைக்கி நிஃப்டி மேலே போமா கீழே போமா, டெய்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் அவ்வளோ மெசேஜ் வரும். சார் நிஃப்டி மேலே போமா கீழே போமா. இத்தனைக்கு நான் மார்னிங் அப்டேட் என்னுடைய டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன், என்னோடய யூடியூப் சேனலில் மார்னிங் அப்டேட் கிட்டத்தட்ட 7 மணிக்கெலாம் வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிடுது. இருந்தாலும் சார் நிஃப்டி மேலே போமா கீழே போமா, அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அது? அப்போ உங்களுக்கு தெரியல இல்லைங்களா? ஸோ தெரியலன்னு என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட பணம் 1,00,000 ரூபாய் 2,00,000 எவ்வளோ பணம் சேவிங் பண்ண, உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இருக்குதோ அது ஃபஸ்ட்டு விட்ரா பண்ணுங்கள். சார்ட்டை பார்க்குற விதம் வந்து உங்களுடைய கண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதுல டிசைட் பண்ணணும், அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுக்கணும், உங்களுடைய கண்ணுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும்.
இப்போ சில இடத்துல வந்து பிரேக் டவுன் பார்க்கணுன்னா பிரேக் டவுன் பார்க்கணும், சில இடத்துல பிரேக் அவுட் பார்க்கணுன்னா பிரேக் அவுட் பார்க்கணும், சில இடத்துல வந்து நம்ம என்ன சொல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கணுன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கணும். ஓகே, ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் மெயின் பார்க்கணும் விடுங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு பிரேக் டவுனோ பிரேக் அவுட்டோ வந்து அமையும். இப்போது ஒன்றும் இல்லை, இன்றைக்கி கூட ஒரு பேங்க் நிஃப்டிலே என்னுடைய வியூஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். இது என்னுடைய வெபினார் ப்ரைம் டெலிகிராம் சேனலில். ஸோ அதில் என்ன உங்களுக்கு பண்ணியிருந்தேன், உங்களுக்கு பிரேக் டவுனுக்கான வாய்ப்பு பாருங்கள். இது வந்து 1 hour சார்ட் இல்லைங்களா. ஸோ 1 hour சார்ட்டில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பிரேக் டவுன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் எனக்கு என்னுடைய வியூவில் எனக்கு ட்ரைனிங் பார்த்து பழகிட்டதுனால சரி எனக்கு வந்து டக்குன்னு இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் போட்டோம். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் போடுவாங்க. ஸோ இதுவும் ட்ரெண்ட் லைன் தான், எல்லாம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகுதுன்னுவாங்க. எஸ் கரெக்ட், ஆப்வியஸ்லி கரெக்ட், உண்மையில் ஒத்துக்கலாம், பெரிய விஷயம் தான். நான் என்ன சொன்னேன், ட்ரெண்ட் லைன் போடுங்க, போடு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு தப்பாக கூட போடுங்க, தப்பாக 100 டைம் தப்பாக போடுங்க. அப்போ தப்பாக போட்டு உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன வேணால் ஒரு ட்ரெண்ட் லைனாக நீங்கள் கட் பண்ணிகிட்டு வரீங்க. அன்னெசரி ட்ரெண்ட் லைன்லாம் எங்கே இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு புரிய வரும். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு ஆசான், உங்களுடைய குரு, உங்களை யாரை நீங்கள் நம்புறீங்களோ, நீங்கள் எந்த யூடியூப் சேனலாக எடுத்துங்க. இப்போது இன்றைக்கி காலகட்டத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து உண்மையான சொல்லித்தராங்க. ஆனால் அவங்கள என்ன சொல்லுது, உங்களுக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் இல்லை 1 வருஷம் 2 வருஷம், இப்போ என்னுடைய யூடியூப் சேனலும் கிட்டத்தட்ட 3 4 வருஷமாக நான் வந்து ரன் பண்ணிட்டு வரேன். ஸோ என்னை நம்பி என்னுடைய லிங்க்லேருந்து ஜாயின் பண்ண வந்தவங்களும் சரி, என்னுடைய வெபினாரில் ஜாயின் பண்ணவங்களும் சரி, நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த சப்போர்ட்டிங்கில் ஜாயின் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கும் அதான் சொல்லுது, அந்த காம்பினேஷன் சொல்லுவீங்களா, அந்த காம்பினேஷன் உங்களுக்கு யாராக கூட ஒத்து போதோ அவங்க கூட கொஞ்சம் சப்போர்ட் மிங்கலாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸோடைய அமௌண்ட் இருக்காது, மேபி அந்த வெபினார் சார்ஜ். இப்போ நீங்கள் கொடுக்குற ஸ்டாப் லாஸோடைய ஒரு நாளையோட ஸ்டாப் லாஸோடைய வேல்யூ இருக்காது அது. ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போது 1 மினிட் நம்ம சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்டர்டே பண்ணுறதுனால வந்து மேக்ஸிமம் நான் 1 மினிட் யூஸ் பண்ணுவேன். சார்ட் ரீடிங் டெவலப் அப்படின்றது ஒரே நாளில் வராது. இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல பிரேக் டவுன் போட்டிருக்கேன். ஸோ பிரேக் டவுன் ஆனால் கீழே வரும். இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் டவுன். ஓகே, ஸோ இந்த பிரேக் டவுன் என்னால் எப்படி கணிக்க முடிஞ்சது சார்? நீங்கள் சொல்லலாம், இப்போ சார்ட் நீங்கள் ஏதோ எடுத்தீங்க, ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி போட்டிங்க, அது இப்போ இங்கேருந்து கீழே வந்து யார் வேணாலும் காமிக்கலாம் தான் ட்ரெண்ட் லைன் போட்டது. நீ லைவ் மார்க்கெட்டில் உங்களால் காமிக்க முடியுமா சார் அதை அப்படின்னு கேட்கலாம். யார் புதுசாக வந்து என்னோடய யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் வீடியோ பார்க்குறேன் அப்படின்றவங்க கேட்கலாம். ஏன்னா ஜென்ரல் எல்லாருடைய மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும், விடுங்க. ஸோ அதுக்கு தான் வந்து லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய டெலிகிராம் சேனலில் இந்த மாதிரி சென்ட் பண்ணிட்டுருப்பேன். இந்த மாதிரி வியூஸ் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ட்ரெண்ட் லைன் கட் ஆன உடனே சேலிங்கான ஒரு வாய்ப்பு பாருங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் பேக் டு பேக் சப்போர்ட்டும் கொடுத்துட்டு போடுங்க. ரன்னிங் லைவ் மார்க்கெட்டில் ப்ரைஸ் எது வரலும் வருது, கீழே எது வரலும் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து க்ரீன் கலர் லைன் இருக்கலாம், 34,800 சப்போர்ட் லெவல். ஸோ அந்த சப்போர்ட் லெவல் வரும் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷனும் பண்ணியிருப்பேன். 34,800 இல்லைங்களா, 34,800 வரலைங்களா, வரல. ஓகே, நியரஸ்ட் ஒரு 35 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து போயிருக்கு. ஸோ இந்த லெவல் வரும். நம்ம எப்படி கணிக்க முடியும்? இது என்ன ஒரு நாள் 2 நாள்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 2013 இப்போ வரலும் நான் இதில் வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய ஐஸ் டியூன் ஆக ப்ராக்டிஸ் ஆக தான் நமக்கு எந்த பிரேக் டவுன் நம்ம பை எடுக்கலாம், எந்த பிரேக் டவுன் நம்ம சேல் எடுக்கலான்ற விஷயம் வந்து அப்புறம் தான் நமக்கு புரியும். இதில் என்னென்ன பேட்டர்ன் வரும், என்னென்ன பேட்டர்ன் வராமல், என்னென்ன பேட்டர்ன் வேலிட் பேட்டர்ன் வரும், இதில் என்னென்ன பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிக்கலாம், இல்லை பிரேக் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வருதா, இல்லை வெட்ஜ் பேட்டர்ன் வருதா. இப்போ என்னோடய வியூவில் வந்து இதில் வெட்ஜ் பேட்டர்ன் வருது. ஸோ வெட்ஜ் பேட்டர்ன் எப்படி வரும் சார்? இப்போ ஒரு சிலர் சொல்லலாம், சார் நீங்கள் எப்படி சார் வெட்ஜ் பேட்டர்ன் சொல்லலாம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக மேலேருந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் கனெக்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி கீழே வந்து சப்போர்ட் லைன் கனெக்ட் பண்ணுங்கள். இது என்ன பேட்டர்ன் சொல்லுங்கள், சிம்பிள். இது என்ன பேட்டர்ன்? வெட்ஜ் பேட்டர்ன். இது பிரேக் அவுட்டுக்கான வேல்யூபிள். ஆனால் டைமிங் வந்து நம்ம 3 மணி ஆகிட்டதுனால அதை இக்னோர் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சார்ட் ரீடிங் டெவலப்பை ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜில் தப்பாக தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க எல்லாருமே. சரி, நானும் சரி, நீங்களும் சரி, எல்லாருமே சரி, ஸ்டார்டிங்கில் சார்ட் பேட்டர்னை தப்பாக தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ சார்ட் பேட்டர்ன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கேனல்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா 1 by 1 ப்ரைஸ் ஆக்ஷன் மெயின் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லாமல் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அது நம்ம சேனலுக்கு வச்சு இது பேரே வந்து நான் ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ் தான் சேனல் பேர் கூட வச்சுருக்கேன். ஸோ இந்த சேனல் பேர் வைக்க சொல்ல நம்ம யோசனை, ப்ரைஸ் ஆக்ஷன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து பார்க்குறவங்க ப்ரைஸ் ஆக்ஷனாக என்னென்னு கேட்பாங்களே அப்படின்னா, அந்த காலகட்டத்துக்கு ப்ரைஸ் ஆக்ஷனாக வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். இனி வரும் காலகட்டத்தில் கூட இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வர போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், நம்ம ட்ரேடிங்கில் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வரவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போது
இதே நீங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ நீங்கள் ஒரு சார்ட் ரீடிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணால் சார்ட் ரீடிங் பற்றி மட்டுமே உங்களுடைய எண்ணம் இருக்கணும். இப்போ என்ன அதை விட்டுட்டு நான் என்கிட்ட ஒரு 50,000 இருக்குது, என்கிட்ட ஒரு லட்ச ரூபாய் இருக்குது, நான் வந்து ட்ரேட் பண்ணி பார்க்குறேன்னா காசு தான் காலியாகிட்டு இருக்கும். நீங்கள் வந்து கடைசி வரலும் நீங்கள் வந்து பணம் ப்ராஃபிட் சைடு போக மாட்டீங்க. ஸோ உங்கள் இருக்கிற பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே வருமே தவிர உங்களுக்கு நாலேஜ் கிடைச்ச பாடம் இருக்காது, உங்களுக்கு நீங்கள் ப்ராஃபிட் பண்ண பாடம் இருக்காது. கடைசியில் என்ன ஒட்டுமொத்தம் 0. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சார்ட் டெவலப் பண்ணணுன்னா நீங்கள் டெய்லி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணுமே தவிர ஒரே நாளில் யாரும் வந்து சொல்லி கொடுத்த மாட்டாங்க. நீங்கள் யூடியூப்பில் கூட பார்க்கலாம், நிறைய யூடியூப் சேனலில் வந்து இப்போ இருக்கிறது வந்து ஒன்லி ப்ராஃபிட் ஸ்க்ரீன் தான் காமிக்கிறாங்க. யாரும் வந்து அதில் ரியாலிட்டி பற்றி யாரும் பேசுறதில்ல. எனக்கு இன்றைக்கி 5 லட்சம் வந்துச்சு ப்ராஃபிட், இன்றைக்கி 10 லட்சம் வந்துச்சு, இன்றைக்கி 50,000 ப்ராஃபிட், இன்றைக்கி 20,000 ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் ஸ்க்ரீன் ஏன்னா ஜனங்களும் அதான் தான் ஆர்வப்படுறாங்க. இப்போ ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்த்தா தானே அவங்களுக்கு ஓஹோ இவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதனால் அவங்க ஓகே என்னோடய சேனல் பாருங்கள், நான் ப்ராஃபிட் ஸ்க்ரீன் காமிக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ராஃபிட் ஸ்க்ரீன் காமிக்கிறாங்களே பாருங்கள், அந்த ப்ராஃபிட் எந்த மாதிரி வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்ற ஃபஸ்ட்டு பேசிக் ஃபவுண்டேஷன் தெரிஞ்சுங்க. ஃபவுண்டேஷன் தெரிஞ்சு உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா வந்து உங்கள் மைண்ட் செட் வந்து அந்த மைண்ட் செட்டு கூட செட் ஆகணும். ஸோ ப்ரைஸோடைய மூமெண்ட்டை வந்து நீங்கள் கேட்ச் பண்ணணும். ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போது இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 10 நாள் ஒரு சின்ன டாஸ்க் கொடுங்க, உங்களால் முடியுதான்னு பாருங்கள். 10 days, அதாவது 10 ட்ரேடிங் டேஸ். நான் சொல்கிறது சாட்டர்டே சண்டே விட்டுட்டு 10 ட்ரேடிங் டேஸ். காத்தால 9:15 3:30 வரலாம் நோ ட்ரேடிங், ஒன்லி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். டைம் ஃப்ரேம் வந்து 1 minute யூஸ் பண்ணுங்கள், 1 நிமிஷத்தோடைய டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துங்க. அந்த ப்ரைஸ் எப்படிலாம் மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். ப்ரைஸ் மூவ் ஆகுது இல்லைங்களா, அந்த மூவ் ஆக சொல்ல உங்களுடைய பேட்டர்னை ட்ரா பண்ணிக்கிட்டே வாங்க. மேலே போகுது கீழே வருது எப்படின்னா மேலே கண்டினியூ எப்படின்னா ரன்னிங் மேலேயே போய்ட்டு பரவாயில்ல. ஸோ மேலே போக சொல்ல கீழே போக சொல்ல உங்களுடைய சார்ட் பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா, ட்ரெண்டில் 2 ஹை கனெக்ட் ஆகுது, 2 ஹை கனெக்ட் பண்ணி லென்த்தாக இழுத்து விட்டுருங்க. கீழே எத்தனை சப்போர்ட் வருது பாரு, அந்த சப்போர்ட்டுங்க லைனாக இழுத்து விட்டுருங்க. இந்த 10 days நான் சொல்லுது 10 days அப்படியே இழுத்து விட்டுங்க. ஸோ அப்படியே கீழே வருதான், இந்த மேலே போதான், திரும்ப அங்கேருந்து 2 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க, திரும்ப அப்படியே இழுத்துட்டு வாங்க. இப்படியே உங்களை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ½ an hourக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து கண்டிப்பாக வந்து 2 சப்போர்ட் 2 லோ வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி 10 லைன் இழுத்துகிட்டே வாங்க. ஓகே, அந்த டே எண்டில் எத்தனை சப்போர்ட் பிரேக் ஆகிருக்குது, எத்தனை ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். நோட் எடுத்து எழுதுங்க. எத்தனை பிரேக் ஆகிருக்கு, எத்தனை பிரேக் அவுட் ஆகிருக்கு, எத்தனை பிரேக் இன் ஆகிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த 10 days நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டீங்கன்னாவே கற்றுக்குவீங்க. நீங்கள் சார்ட் டெவலப் ரொம்ப ஈஸியாக கற்றுக்குவீங்க. ஆனால் நான் எழுதி தரேன், சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இதை வந்து 100ல் 5 பேர் பண்ண பெரிய விஷயம். 95 பேர் கண்டிப்பாக சொல்கிறேன் பண்ண மாட்டாங்க. இந்த நான் சொல்கிற விஷயத்த 10 days 9:15 to 3:30 வரலும் இந்த மாதிரி 1 minute சார்ட்டில் 2 ரெசிஸ்டன்ஸ் 2 சப்போர்ட்டு கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன்லாம் பண்ணணும், சார்ட் ரெடி பண்ணணும் அப்படின்றாங்க. நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், 100ல் 5 பேர் தான் வந்து இந்த டாஸ்க்கை எடுத்துக்குவாங்க. மிச்சம் 95% வந்து கண்டிப்பாக அவங்களால எடுக்க முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு கற்றுக்கணுன்ற ஆர்வம் வந்து அவங்க மைண்ட் செட்டில் கிடையாது. ஃப்ராங்காக ஒத்துக்குங்க, அந்த கற்றுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டு கிடையாது. எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு நான் ஏதோ ஒரு டெய்லி ஒரு 5,000 ரூபாய் சம்பாதிக்கலான்னு வந்தால் இருந்தாலும் என்னென்னோ வளவலன்னு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க ஒரு சிலர். மேபி என்னோடய டிஸ்லைக் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், கமெண்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயா அப்படின்னா இருந்தாலும் இன்னும் சார்ட்டுன்றான், ரீடுன்றான், கேனல்ன்றான், இன்னும் படின்றான், என்ன அப்படின்லாம் வந்து கமெண்ட்லாம் இருக்கும். இன்னும் மோசமான கமெண்ட்லாம் வரும். பரவாயில்ல விடுங்க. அதாவது எண்ணம் போல் தான் வந்து பிரதிபலிக்கும். அவங்களுடைய வார்த்தைகள் வந்து அவங்க என்னவா இருக்கிறாங்கன்றத அது எண்ணங்கள் மூலியமாவோ கமெண்ட்ஸ் மூலியமாக வந்து பிரதிபலிக்கும். ஸோ அவங்களே இருந்துட்டு போட்டோம், அவங்க கமெண்ட் பண்ணுறவங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ அந்த 5 பேர் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 5 பேர் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் ஏதாச்சும் சாதிக்கணும், உழைக்கணும் அப்படின்றவங்கள 5 பேர் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்டாக இருக்குங்களேன், இப்போ என்னோடய பெய்டு வெபினார் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எல்லோரும் இப்போ 15,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னா 15,000 பேரை வந்து ஜாயின் பண்ணுறாங்க இல்லைங்களே. அதில் என்ன 200 பேர் இல்லை 300 பேர் தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதில் 300 பேரில் ஜாயின் பண்ணவங்க எத்தனை பேர் இருப்பாங்க உண்மையிலே? ஃபில்டர் பண்ண 50 பேர், அதுலேயும் ஃபில்டர் பண்ண 20 பேர். இப்படி ஃபில்டர் ஆகிட்டு எத்தனை பேர் உண்மையிலே கற்றுக்குவாங்க நீங்களே புரிஞ்சிக்கலாம். ஓகே,
சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன டாஸ்க் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிங்கன்னு தெரியாது. ஏன் ரீசன் பண்ண முடியாது இன்னொரு காரணம், அவங்களுக்கு கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒன்று. அதுக்கப்புறம் வந்து போர் அடிக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ நான் இவ்வளோ தூரம் சொன்னேன் இல்லைங்களா, இவ்வளோ முக்கியமான விஷயமே ஒரு சிலருக்கு போர் அடிக்கும். ஒரு சிலர் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு போர் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம தூங்கிடுவாங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒன்று வேறு என்னாச்சும் டைம் பாஸ்க்காக வேறு என்ன பார்த்துருப்பாங்க, இல்லைனா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணி வேறு என்ன பார்ப்பாங்க, இல்லை ட்ரேடிங் பண்ணிவிடுவாங்க. ஏதாச்சும் பொசிஷனே அந்த ப்ராஃபிட் ஸ்க்ரீனே பார்த்துருப்பாங்க. ஒரு 500 ப்ராஃபிட்டில் 500 லாஸ், இது மேலே கீழே போயிட்டுருக்கலையா, அந்த டென்ஷன்லேயே இருப்பாங்க. சார்ட் ரீட் பண்ண மாட்டாங்க யாரும். அதுக்காக சொல்கிறது, ப்ராஃபிட் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி சார்ட் ரீடிங் கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் குவான்டிட்டி ஒரு 10 ரூபா ப்ராஃபிட் 10 ரூபா லாஸை பார்க்க கற்றுக்குங்க. ஏன்னா இந்த டென்ஷனை சில பேருக்கு ஹார்ட் பீட் ஆகும். 10 ரூபாயிலேருந்து 50 ரூபா போங்க, 50 ரூபாயிலேருந்து 500 ரூபா போங்க, 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா போங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. எடுத்த உடனே நான் 1000 ரூபா தான் சம்பாதிப்பேன் அப்படின்ற மாதிரி அதே இதில் மைண்ட் செட்டில் இருக்காதிங்க. ஃபஸ்ட்டு சார்ட்டை பாருங்கள். அதுக்கப்புறம் பில்டப் பண்ணுங்கள். ஸ்மால் குவான்டிட்டி, ஒரு குவான்டிட்டி, ஸோ 2 குவான்டிட்டி, 5 குவான்டிட்டி அப்படிவாங்க. இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் இந்த 5 குவான்டிட்டி பண்ணாக்கா ப்ரோக்கரேஜாக போயிடுது, எங்களுக்கு என்ன கிடைக்கும், எதுவும் கிடைக்காது அப்படின்வாங்க. ஓகே, அப்படிலாம் இல்லை. இப்போ சார்ட் ரீடிங் டெவலப் பண்ணுறதுல என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், லைவ் மார்க்கெட்டில் உங்களுடைய ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணணும். ஸோ எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது, இந்த நம்ம ட்ரா பண்ணி கரெக்டாக பிரேக் அவுட் ஆகுது, இந்த பக்கம் பை பண்ணியிருந்தோம், இந்த தூரம் போயிருக்கு, இந்த ரீசன் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போமா, ஓகே, ரெண்டாவது சக்ஸஸ்ஸு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த பக்கம் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா, பிரேக் அவுட் ஆகுமா, இந்த பக்கம் பை பண்ணால் நமக்கு நெக்ஸ்ட் ரீசன்ஸ் வந்து டார்கெட் வருமா, ஓகே, இது ஓகே. அதுக்கப்புறம் எம் பேட்டர்ன் மாதிரி தெரிஞ்சதில் இந்த கட் ஆகாமல் நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமா, இந்த பக்கம் ரீசன்ஸ் வருது. இந்த மாதிரிலாம் வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்ளை பண்ணினே இருக்கணும். இது வந்து ஒரு நாள் 2 நாள் வராது. இது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இப்போது என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுட்ருக்கும். எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படின்ட்டு. நீங்கள் என்னோடய குரூப் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஓகே, நான் ஹிடன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய குரூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கஸ் ஆகிட்டே இருக்கும். சைந்தத்தில் வந்து பை எடுக்கலாம், அந்த வந்து என்ட்ரி எடுக்கலாம், இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டேன், இங்கே வந்து டார்கெட் வைக்கிறேன் அப்படின்லாம் வந்து அவங்களுடைய மைண்ட் செட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, எத்தனை சப்போர்ட்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது லைவ் மார்க்கெட்டில் நான் சொன்ன மாதிரி இது இன்றைக்கி சென்ட் பண்ணிட்டேன்னு சொல்லாதீங்க. இது வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக வந்து என்னோடய யூடியூப் சேனல் வந்து என்னோடய டெலிகிராம் சேனல் வந்து இருக்குது. ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட யூடியூப்பில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃப்ரீ கூட. இது வந்து என்ன வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது. அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் இதை வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியுமா, நாங்களாம் ஜாயின் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வந்து லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் நான், நீங்களும் விருப்பப்பட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. என்ன சார் பண்ணணும் நாங்கள் அப்படின்னா, இந்த வீடியோக்கு 4 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 4 லிங்க் கொடுத்துருக்கேன். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 கொடுத்துருக்கேன். 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் கிளிக் பண்ணி அதில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதிலே ரெகுலராக ட்ரேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், சார் உங்களோட லிங்க்லேருந்து நான் ஓப்பன் பண்ணி டிமேட் லிங்க் ட்ரேடிங் பண்ணியிருக்கேன், அந்த ட்ரேடிங் பண்ண டீட்டெயில்ஸும் உங்களோட ட்ரேடிங் ஓப்பன் பண்ண டேட்டு, உங்களோட நம்பர், உங்களோட ஐடி, ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப் மூலிமா சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த ப்ரைம் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக, இது டிப்ஸ் கால்ஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இப்போ இந்த இடத்துல ஏன் உங்களுக்கு பை கொடுத்தா, இந்த பக்கம் வந்து ரேஷன் ஜோனுக்கு, ஓகே, இந்த இடத்துல வந்து ரேஷன் ஜோனுக்கு ப்ரைஸ் ஒன் மூமெண்ட் வந்து கிட்டத்தட்ட 27 rupees 27 பாயிண்ட்ஸ் வந்திருக்காங்க. இது ஓகே, இது வந்து 27 பாயிண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல 10 லைன் கட் பண்ணி அந்த பிரேக் டவுனுக்கான சான்சஸ் பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா பிரேக் அவுட்டுக்கான சான்சஸ் கிடையாது, விடுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபுல் நெகட்டிவ் இருக்குது, ட்ரெண்ட் ஓவரால் வந்து டவுன் ட்ரெண்ட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல அப் ட்ரெண்ட்லேருந்து அந்த பக்கம் பையிங்கான வியூ சொல்லியிருப்பேன். இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது, ஒன்லி டவுன் சைடுக்கான வியூ மட்டும் தான் சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, இது வந்து லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் போயிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க, இது ஃப்ரீயில் கூட உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயில் கூட சென்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதான் இது, அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ அப்பர் சைடுக்காக பாருங்கள் அப்படின்னு. இது பாருங்கள், இது எம் பேட்டர்ன் சொல்ல நேற்று உங்களுக்கு மென்ஷன் பண்ணி, நிஃப்டி பேங்க் வந்து இப்போ எம் பேட்டர்ன் இருக்குது, புல் பேக்கில் இருக்குது. ஸோ ரீடெஸ்ட்காக வரும்னு சொல்லிட்டு நேற்று ஜூன் 6ஆம் தேதி சென்ட் பண்ணியிருக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துருக்கணும். இது டே சார்ட்டில் இருக்குது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.